நம்ம ஊர்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமைன்னு. இப்போ விஜய் கதையை திருப்பி பார்த்தீங்கன்னா, டேய் புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே வந்து படுத்துக்க அப்படிங்கிற கதையா. நான் பனையூரை விட்டு வரமாட்டேன். இலவு விழுந்தா நீங்கள் அந்த இலவையே என் வீட்டில் வந்து என்கிட்ட காமிங்க, நான் அங்கே பார்ப்பேன். அது ஒருத்தர் நல்லா போட்டிருந்தார். என் தம்பி ராஜான்னு ஒரு தம்பி தான் அனுப்பியிருந்தார். கரூர் சம்பவம் நடந்த இரவு விஜய் அண்ணன் தூங்கவே இல்லையாம். இறந்தவர்களை நினைத்து அவர்களின் உடலை எல்லாம் பனையூருக்கு கொண்டு வர வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டாராம். நான் பார்த்த பிறகு மீண்டும் அடக்கம் செய்ய கரூர் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்ய முடியுமா என்று புஷி ஆனந்திடம் கேட்டதாகவும், அதற்கு புஷி ஆனந்த் ஒரு அளவுக்கு தான் மரியாதை அப்படின்னு புள்ளி வச்சுருக்கார், அதில் வேறு கெட்ட வார்த்தை என்று திட்டியதாகவும் தகவல் வந்த வண்ணம் உள்ளன அப்படின்னு ஒருத்தர். இதெல்லாம் இந்த என்ன ஃபேஸ்புக் இந்த இதில் வருதுல்ல, சோசியல் மீடியா, அதில் வந்து ஒரு செய்தி எனக்கு அனுப்பியிருந்தார். இப்படியே போச்சுன்னு வச்சுங்க, இதுதான் நடக்கும். ஏன்னா எல்லாம் வந்து நம்ம தான் அவன் செய்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு தர்றோம்ல. நிறைய பேர் அதை செய்தியாக போடுறோம். ஐயோ விஜய் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, கொடைக்கீழ போகிறாரு, அவர் உள்ளே போயிட்டார், உட்காந்துட்டார், பாத்ரூம்ல வந்து வெளியே வந்துட்டார். நமக்கும் கேவலம். மறுபடியும் இவனை பற்றி நம்ம பேச வேண்டியது வந்துச்சே. சொல்லுவாங்க, அரசியலில் தலைவர்கள் தான் மக்களை நோக்கி போகணுமா. இப்போ டேய் நீ என்னடா, நீ மக்கள் நீ எல்லாம் என்னையை நோக்கி வா. இந்த மோசமான பிரசிடெண்ட்டுங்கனால, பேட் பிரசிடெண்ட், இதை வந்து சாவு மணி அடிக்கணும். அதுக்கு தான் இப்போ நான் வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு புரியல, எனக்கும் பார்க்குறவங்க நிறைய பேருக்கும் புரியாத ஒரு புதிர் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் போனாங்க, பிஜேபி அட்வொகேட்டை பார்த்தாங்க. எந்த பிஜேபியை திட்டினாங்களோ அந்த பிஜேபிக்காரனால் அவனை வச்சு ஏதோ ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்க. சிபிஐ வந்தாச்சு.